என்னுடைய சப்ஸ்கிரைபரு அவரு சப்ஸ்கிரைபர்னு சொல்ல முடியாதுங்க. மை பிரதர் மாரி தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ரொம்ப நாளா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிங்கிறாரு. அவர் இப்போ ரீசெண்டா மெசேஜ் பண்ணியிருந்தாரு. நண்பா நான் நீ சொன்ன மாரி நான் நுங்கு போடுறேன். பட் உலகிற தண்ணி வேஸ்ட்டா போயிடுது. அது போவாம எடுக்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் கேட்டிருந்தாரு. அதுக்கு நான் சொன்னேன் எல்லாருக்கும் சரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் நான் ஷேர் பண்றேன். இது எப்படி அப்படின்னா, நீங்க பனங்கா வெட்டுறீங்க அப்படின்னாக்கா, அந்த பனங்காக மறுநாள் நுங்கு போடுங்க. நீங்க இன்னைக்கு பனங்கா கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, எடுத்துன்னு போய் வச்சுட்டு நாளைக்கு கடைக்கு போய் போறீங்க அப்படின்னாக்கா, நாளைக்கு கட் பண்ணுங்க. நாளைக்கு கட் பண்ணீங்கன்னா, அது மேல இருக்கிற வெள்ளை தோல் இருக்கு பாத்தீங்களா, அது கூட டேமேஜ் ஆகாது. அந்த அளவு அழுக்கா வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற வெயில் சீசனு சித்திரை மாசம் போந்துச்சுல்ல, அது கொஞ்சம் மேல டல்னஸ் ஆகும். டல்னஸ் ஆனா விதங்கின மாதிரி ஆயிடும் பனங்கா. ஆனா உள்ள நுங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணு எந்த ஃபால்ட் ஆகாது. ஒரு ஒரு பனங்கா ஒரு வாரம் வச்சிருந்து சாப்பிடலாங்க. ஒண்ணுமே ஆகாது. அது மாதிரி மறுநாள் நீங்க நுங்கு போட்டீங்கன்னா, அது மேல இருக்கிற ஒயிட் ஸ்கின்னு கூட டேமேஜ் ஆகுது. அந்த அளவு பக்காவா வரும். பார்க்கறதுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.